बहुत प्रेम करते हैं। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया बोलिए। ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல கடந்த நாட்கள் என்னுடைய திருச்சபையில पिछले दिनों में हमारे कलीसिया में ஆமென் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்க வந்தாங்க. परमेश्वर के वचनों को वो बांटने के लिए आए थे। ஆமென். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சவுத் இந்தியன் மக்கள், தமிழ் மக்கள். वहाँ पे जितने लोग हैं वो अधिकतर लोग साउथ इंडियन लोग हैं। ஆனாலும் பாஸ்டர் கொடுத்த அந்த வசனங்கள் எல்லாமே அவை எல்லாருக்கும் புரியும்படியாக கொடுத்தாங்க. फिर भी उसके बावजूद भी पासवान ने वहाँ पे जो वचन दिया सभी को समझने जैसा पासवान அது எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. वो सभी लोगों को एक आशीष भरा था। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல परमेश्वर के सम्मुख में மறுபடியுமாக இந்த நாள்ல இந்த இடத்துல வந்து உங்களை பார்க்கும்படியாக தேவன் உதவி फिर செய்தார். से इस जगह पे आपके सामने खड़े रहने के लिए परमेश्वर ने मदद किया है। அல்லேலூயா हालेलुया। ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல परमेश्वर के सम्मुख पर எங்களுடைய திருச்சபை பெதஸ்தா திருச்சபை हमारा जो कलीसिया का नाम है बेथेस्दा चर्च उसका नाम है। சாக்கினாகா பக்கத்துல ஜெருமெரியில இருக்கிறது. साकिनाका के बाजू में जेरीमरी पे हमारा कलीसिया है। ஆண்டவருடைய சமூகத்துல என்னுடைய சொந்த ஊர் தமிழ்நாடு. मेरा जो गांव है वो तमिलनाडु है। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। என்னுடைய குடும்பம் எல்லாமே ஆர்சி குடும்பம். मेरा जो पूरा परिवार है वो कैथलिक चर्च से बिलोंग करता है। என்னுடைய தம்பி ஆர்சி பிஷப்பா இருக்கிறாங்க. मेरा जो भाई है छोटा भाई वो आरसी में बिशप है। அசாமில் இருக்கிறாங்க. वो आसाम में वो सेवकाई कर रहे हैं। கத்தர் அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளிருந்து கத்தர் என்னை வெளியே கொண்டு வந்து परमेश्वर उस मूर्ति पूजा की आराधना से मुझे ஒரு बाहर लेके ஆவிக்குரிய ஆராதனை செய்யும்படியாக கத்தர் என்னை தெரிந்து आके கொண்டார். एक आत्मिक आराधना करने के लिए परमेश्वर ने मुझे चुना है। யோவான் 15:16 வாசிக்கும் போது यूहन्ना 15:16 पढ़ते समय ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, परमेश्वर का वचन कहता है आप लोगों ने मुझे चुना नहीं நான் உங்களை தெரிந்து கொண்டேன். परंतु मैंने तुम्हें चुन लिया है। நம்மளை எல்லாம் யார் தெரிந்து கொண்டாரா? हम सभी को किसने चुना है? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया बोलिए। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார். परमेश्वर यीशु मसीह ने मुझे चुन लिया है। பல வெளிநாடுகள் பல நாடுகள் சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். अनेक विदेश जगहों पर जाके परमेश्वर की महिमा करने परमेश्वर ने मदद किया है। சாட்சிகளே சொல்ல ஆரம்பித்தோன்னா அதுக்கு மட்டும்தான் எனக்கு நேரம் இருக்கும். अगर मैंने गवाही देना शुरू किया तो आज उसके लिए समय खत्म हो அதனால जाएगा। இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல எங்களுடைய திருச்சபைகளை தினந்தோறும் 2 ஆராதனை நடந்து வருகிறது. फिर भी हमारे कलीसिया में हर रोज 2 आराधना होते आ रहा है। இன்னைக்கு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. अभी भी वहाँ पे आराधना चालू है। ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு உங்கள் மத்தியில ஆவியானவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். लेकिन फिर भी परमेश्वर ने आपके बीच में आज लेकर आया है। இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். इस जगह पे परमेश्वर है करके हमें भरोसा करना है। எபிரேயர் 11:6 வாசிக்கும் போது इब्रानियों 11:6 पढ़ते समय ஒரு வாசிப்போமா? एक जन पढ़ेंगे। எபிரேயர் 11:6 इब्रानियों 11वां अधिकार 6वां वचन हम पढ़ेंगे। उसे प्रसन्न करना अनहोना है, क्योंकि परमेश्वर के पास आने वाले को विश्वास करना चाहिए कि वह है और अपने खोजने वालों को प्रतिफल देता है। ஆமென். நாளையில சொல்லுங்களேன். हालेलुया। இந்த இடத்துல நாம் விசுவாசம் இல்லாம இருக்க கூடாது. इस जगह पे अगर हम हैं तो हमें बिना विश्वास के இந்த नहीं रहना இடத்துல है। நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க इस வேண்டும். जगह पे हमें रहना है तो हमें विश्वास के साथ இந்த रहना है। இடத்துல நாம் ஆராதிக்கிற தெய்வம் இந்த இடத்துல இருக்கிறார் என்று விசுவாசிக்க हम जिस வேண்டும். परमेश्वर की आराधना करते हैं वो हमारे साथ इस जगह पर है, वो विश्वास करना चाहिए। எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், किस प्रकार की समस्या हो, எப்படிப்பட்ட உபத்திரங்களாக किस இருக்கட்டும், प्रकार की तकलीफें हो, எப்படிப்பட்ட வேதனையாக किस இருக்கட்டும், प्रकार की वेदनाएं हो, எப்படிப்பட்ட கஷ்டங்களா இருக்கட்டும், किस प्रकार की तकलीफें हो, இது தேவனுடைய ஆலயம். ये परमेश्वर की कलीसिया இந்த है। இடத்துல தேவன் தங்கி இருக்கிறார். इस जगह पे परमेश्वर वास करता இந்த है। இடத்துல ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க इस வேண்டும். जगह पे जो हम पूछेंगे परमेश्वर को, परमेश्वर उसका उत्तर देता है। அதங்க எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது, वही इब्रानियों 11:6 में लिखा गया है, விசுவாசம் இல்லாம நம்ம இருக்க கூடாது. बिना विश्वास के हमें रहना नहीं है, அது பெரிய वो பாவம். बहुत बड़ा पाप है। இந்த இடத்துல நாம் வந்தோம் என்றால், अगर हम इस जगह पर अगर आते हैं तो இந்த இடத்தை விட்டு நான் போகும்போது பெரிய ஒரு அற்புதத்தோடு நான் கடந்து செல்ல போகிறேன் என்று விசுவாசிக்க इस வேண்டும். जगह से जाते समय मैं एक बहुत बड़े अद्भुत कार्य देखने वाला हूँ करके विश्वास करना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு விஷயம் நம்முடைய கண்களை மூடுவோமா? एक समय के लिए अपने आंखों को बंद करेंगे। ஆண்டவரே அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய்
அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாம் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எல்தோயி எல்தோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்தோயி எல்தோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆமென் அல்லேலூயா हालेलुया வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம் बाइबल से हम कुछ वचनों को पढ़ के हम प्रार्थना की ओर जाएंगे। நீதிமொழிகள் नीति वचन 23ஆம் அதிகாரம் 23वां अधिकार 18வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் 18वें वचन को हम सब पढ़ेंगे। நீதிமொழிகள் नीति वचन 23 23वां अधिकार 18வது வசனம் 18वां वचन पढ़ेंगे। அல்லேலூயா சொல்லுங்களேன் हालेलुया இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது यहाँ बाइबल कहता है ஆமென் நிச்சயமாகவே निश्चय பதில் உண்டு अंत में फल உன் होगा நம்பிக்கை வீண் போகாது और तेरी आशा कभी ना टूटेगी। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க कितने लोग इस वचन पे विश्वास இன்னைக்கு करते हैं? ஆவியான நம்ம மத்தியில आज पवित्र आत्मा हमारे बीच இந்த में வசனத்து மூலமாக கர்த்தரோடு பேச ये போகிறார் वचन की वजह से हमसे बात करने இங்க वाला है। ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது यहाँ परमेश्वर का वचन कहता है நிச்சயமாகவே निश्चय, என்று சொல்லுகிறார் परमेश्वर कहता है கண்டிப்பா
पर कंफर्म பதில் உண்டு என்று आप சொல்லுகிறார். लोगों के लिए उत्तर है। உங்களுடைய நம்பிக்கை आप लोगों की जो ஒரு आशा நாள் है வீண் போகாது. वो कभी भी ऐसे फिजूल नहीं जाएगी। ஆண்டவருடைய சமூகத்துல परमेश्वर के सम्मुख में ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது परमेश्वर यीशु मसीह को अपने खुद के रक्षक करके हम நம்முடைய मानते समय வாழ்க்கையில தேவன் மேல் ஒரு விசுவாசம், தேவன் மேல் ஒரு நம்பிக்கை வைக்கும் போது परमेश्वर के ऊपर हम एक विश्वास और एक भरोसा रखते समय தேவன் அந்த காரியத்துல தேவன் அற்புதங்களை செய்கிறார். परमेश्वर उन कार्यों में एक अद्भुत कार्य करता है। புலம்பல் 3:31 வாசிக்கும் போதும் फिलिप्पियों 3:31 पढ़ते समय भी அங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, वहाँ परमेश्वर का वचन कहता है ஆண்டவர் என்றென்றைக்குமே கைவிட மாட்டார். परमेश्वर कभी भी हमारा हाथ नहीं छोड़ेगा। நாம் ஆராதிக்கிற தெய்வம் हम जिस आराधना करते हैं நம்மளை கைவிடாது. वो कभी हमारा हाथ नहीं छोड़ेगा। நம்மள ஒரு நாளும் கைவிடாது. वो कभी भी हमारा हाथ नहीं छोड़ेगा। ஏனென்றால் क्योंकि நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தெய்வம். हम जिसकी आराधना करते हैं वो परमेश्वर जीवित परमेश्वर நம்ம है। ஆராதிக்கிற தெய்வம் யார் சொல்லுங்க பாப்போம். हम जिसकी आराधना करते हैं वो परमेश्वर कौन है बताइए। ஜீவன் உள்ள தெய்வம். वो जीवित परमेश्वर है। அந்த ஜீவன் உள்ள தெய்வத்தை யார் விசுவாசிக்கிறாங்களோ, वो जीवित परमेश्वर की जो विश्वास யார் करता है, நம்புறாங்களோ, जो उन पे भरोसा करता है, அவருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்கிறார். उनके जीवन में परमेश्वर अद्भुत कार्य करेगा। இன்றைக்கு இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, आज आप इस जगह पर आए हो तो பல பிரச்சனையோடு நீங்க வந்திருக்கலாம், अनेक परेशानियों के साथ आप आए होंगे, பல வியாதியோடு வந்திருக்கலாம், अनेक बीमारियों के साथ आए होंगे, பலவிதமான சோதனைகளோடு வந்திருக்கலாம், अनेक तकलीफों के साथ आए होंगे, கண்ணீரோடு வந்திருக்கலாம். आप हो सकता है आंसुओं के साथ நீங்கள் आए हो। விசுவாசித்து பாருங்க, आप एक बार विश्वास இந்த करके இடத்தை देखिए। விட்டு நான் போகும்போது, इस जगह से आप जाते समय, இந்த இடத்தை விட்டு நான் வெளியே इस போகும்போது जगह से जब मैं बाहर ஒரு जाऊंगा சுகத்தோடு நான் போக तो போகிறேன், एक चंगाई पाकर जाऊंगा ஒரு करके, அற்புதத்தோடு நான் போக एक போகிறேன், अद्भुत कार्य के साथ यहाँ से ஒரு जाऊंगा, விடுதலையோடு நான் போக एक போகிறேன் छुटकारा के साथ मैं जाने वाला हूँ। என்று நீ விசுவாசிக்கும் போது, ऐसा आप विश्वास करते அவர் समय மேல் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நீங்கள் வைக்கும் போது और परमेश्वर के ऊपर ऐसा एक भरोसा நிச்சயம் रखते நம்முடைய समय வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். निश्चय हमारे जीवन में वो अद्भुत कार्य உங்களுடைய करेगा। நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். आपकी आशा कभी भी ना टूटेगी करके वो कहता है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? சத்தமா சொல்லுங்க. जोर से बोलिए ஹalleluya. हालेलुया। இன்னும் சத்தமா ஹalleluya. और जोर से बोलिए கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். बोलिए परमेश्वर अच्छा है। இயேசு நல்லவர். यीशु अच्छा है। இயேசு பெரியவர். यीशु बड़ा है। இயேசு பெரிய காரியங்களை செய்கிறவர். यीशु बड़े कार्य करता है। இயேசு அதிசயங்களை செய்கிறவர். यीशु अद्भुत कार्य करता है। நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல यहाँ परमेश्वर के सम्मुख में இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிட்டே இருக்கும் போதே உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்துட்டே இருக்கும். यीशु 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 करके कहते समय हमारे जीवन में अद्भुत कार्य होता रहेगा। நீங்க வேலை செய்துட்டு இருக்கும்போ, आप काम करते समय, நீங்க வாகனம் ஓட்டி கொண்டிருக்கும் या போது, आप गाड़ी चलाते समय, நீங்கள் எந்த வேலை செய்தாலும் आप जो भी काम करते हो அவரை நினைச்சு பாருங்களேன், वो परमेश्वर को एक बार याद करके நிச்சயம் உங்களுடைய देखो। வாழ்க்கையில் அற்புதம் நடந்துட்டே இருக்கும். निश्चय वो आपके जीवन में अद्भुत कार्य करता रहेगा। அலையிலே சொல்லுங்களேன். हालेलुया। கடந்த நாட்கள்ல पिछले दिनों में மலாடு பகுதியிலிருந்து मलाड के भाग से ஒரு அம்மா போன் பண்ணாங்க. एक माता ने मुझे फोन किया था। அல்லேலூயா. हालेलुया। அம்மை நான்குடைய சமூகத்துல परमेश्वर के सम्मुख में, அது நடிச்சாமங்கள்ல वो भी आधी रात को அம்மே அந்த போன் 2 3 4 போன் வந்துட்டு இருந்துச்சு. 2-4 फोन लगातार आ जा रहा था। இது யாருடா இந்த நேரத்துல இவ்வளவு போன் तो பண்றாங்க? मैं सोचने लगा इतनी रात को कौन फोन कर இந்த रहा है करके। போனை அட்டெண்ட் பண்ணணும். तो वो फोन को मैंने अटेंड किया। யாருன்னு கேட்டோம். मैंने पूछा आप कौन है அவங்க करके। கேட்டாங்க, ஜிகே பாஸ்டர் நீங்க தானேன்னு तो கேட்டாங்க. उन्होंने पहला पूछा कि जी के पासवान आप ही है ना ஆமா करके। நான் ஜிகே பாஸ்டர் தான், என்னமான்னு கேட்டேன். तो मैंने बोला हाँ मैं ही जी के पासवान हूँ, அந்த बोलिए क्या போன் बात है। வழியே ஒரு 10 நிமிஷம் அழுது இருக்கிறாங்க. तो वो फोन के द्वारा ही 10 मिनट तक लगातार वो रोती रही। அழுதுட்டே இருக்கிறாங்க, ஆனா பேச மாட்டேங்காங்க. वो रो रही है लेकिन बात नहीं कर रहे। நான் சொன்னேன், நீங்க முதலாவது நீங்க அழுகையை நிப்பாட்டுங்க. तो मैंने उनसे बोला आप जरा रोना बंद करिए, உங்க பிரச்சனை என்னன்னு आप சொல்லுங்கம்மா. अपनी समस्या पहले बताइए। அப்போதான் அந்த அம்மா அழுது சொன்னாங்க, तो वो माता रोकर कहने लगी, என்னுடைய பையனுடைய வயது 34 ஆகிவிட்டது. मेरा जो बेटे के उम्र है वो 34 साल का है, பல வருடங்களாக என்னுடைய பையன் படுக்கையாகிவிட்டான். लेकिन बहुत सालों से मेरा बेटा जो है वो बिस्तर पे ही लेट चुका है। செய்வனையினால் அவன் படுக்கையாகிவிட்டான். तांत्रिक की वजह से वो
बिस्तर पे लेट चुका है। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। நடக்க முடியல அவனால. वो चल नहीं सकता। யாரெல்லாம் அவனுக்காகவே ஜெபம் பண்ண போனாங்களோ जो जो उसके लिए जाके प्रार्थना करता है அவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. वो सभी लोगों के लिए कुछ ना कुछ समस्या आ जाती है। போன் பண்ணி கூப்பிட்டாங்க. तो वो फोन करके मुझे बुलाया। ஐயா உங்களுடைய செய்திகள் ஆராதனை எல்லாமே मैंने आपके वचनों को और आपके आराधना को டிவி நிகழ்ச்சி மூலமா நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். हमने टीवी में देखा है। எங்க வீட்ல வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்களேன்னு मेरे சொன்னாங்க. घर में आके एक प्रार्थना करके जाओ करके उन्होंने कहा। அன்பான என்னுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, மறுநாள் அந்த வீட்டுக்கு நான் என்னுடைய திருச்சபை இருக்கிற ஒரு சில சகோதரர்களும் அந்த இடத்துல கடந்து சென்றோம். अगले दिन ही मैं और मेरे कलीसिया के कुछ भाई लोग அந்த वहां पे उस जगह पे வீட்டுக்குள்ள गए। போனா वो घर पे जाते ही பெரிய வீடு, बहुत बड़ा घर है, பெரிய குடும்பம், बहुत बड़ा परिवार है, எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறது. उनके पास सभी तरीके की सारी எந்த वस्तुएं भी हैं, இதுக்கும் எந்த குறையுமே இல்ல. कोई कमियां नहीं है उन्हें। அப்போ நான் கீழே போனோட அந்த அம்மா என்ன செய்யணும், அந்த பையன் படுத்து இருக்கிற அந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. तो वो माता मुझे उनके बेटे को जहाँ उन्होंने सुलाया है उस रूम पे लेके அங்க गए। போகும்போது அவன் பேசுறான். वहां जाते समय वो बात कर ஆனா रहा है, ரெண்டு கை ரெண்டு கால் எந்த அசைவுமே இல்ல. लेकिन उसके दोनों हाथ और पैर हिल डुल नहीं सकते। எந்த விதமான ஒரு அசைவு இல்ல. कोई भी प्रकार की मूवमेंट उसके हाथ पैरों में नहीं है। சாதாரண உடம்புல கைய வச்சா உணர்ச்சியாவது இருக்கும். साधारण किसी के शरीर में हम छुएंगे तो हमें वो महसूस होता है। ஒரு மரக்கட்டி மாதிரி இருக்கிறது ரெண்டு கால்களும். लेकिन दोनों पैर उसके एक लकड़े की तरह थी। ஆண்டவருடைய சமூகத்துல परमेश्वर के सम्मुख में ஆண்டவரை பற்றி ஒரு அரை மணி நேரம் பேச எனக்கு உதவி செய்தார். परमेश्वर के बारे में उस जगह पे एक आधे घंटे मैंने बात करने परमेश्वर ने मदद किया। விசுவாசித்தார்கள். उन्होंने विश्वास किया। ஜெபம் பண்ணிட்டு मैं प्रार्थना करके நான் வீட்டுக்கு போயிட்டேன். मैं घर पे चला गया। ஆனா மறுநாள் அவங்க போன் பண்ணாங்க. वो अगले दिन फिर उन्होंने फोन किया। ஐயா உன்னுடைய சரீரத்துல ஏதோ ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க. अय्या उसके शरीर में कुछ बदलाव हम देख रहे हैं करके। கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. हाथ उठाकर बोलिए। கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. हाथ उठाकर बोलिए। மறுநாள் என்னுடைய திருச்சபை இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் அந்த கடத்துல கடந்து சென்றோம். अगले दिन फिर हम सारे भाई लोग मिलकर उस जगह पे உணர்ச்சி இல்லாத இருந்த அந்த கால், जिस पैरों में कुछ महसूस नहीं होता था, நடக்க முடியாத படுக்கையா இருந்த அந்த சரீரம், जो चल नहीं सकता था वो शरीर அந்த வீட்டுக்குள் இரண்டாம் நாள் சென்று ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாகவே दूसरे दिन उस घर पे जाके पैर रखते ही कुछ समय पर ही அந்த சகோதரனை கையை பிடிச்சு எழும்ப வச்சு वो भाई का हाथ पकड़ के उसे उठा खड़ा करके கர்த்தர் நடக்க வைத்தார். அவன் நடந்தான். परमेश्वर ने उसे चलाने मदद किया और वो ஒரு चलने விசை लगा। கரங்களை தட்டி அந்த தெய்வத்தை एक बार மகிமைப்படுத்து. ताली बजा के परमेश्वर की महिमा करें। அந்த இயேசுவை கரங்களை தட்டி वो மகிமைப்படுத்து. यीशु मसीह की ताली बजा के महिमा करें। இந்த சத்தத்தை கேட்கிற கடவுளுடைய பிள்ளைகளே, ये आवाज को सुनने वाले परमेश्वर के लोग ஆண்டவருடைய சமூகத்துல परमेश्वर के सम्मुख में அவர்கள் சொல்லுகிற சாட்சி என்னவென்றால், वो लोग ने क्या गवाही दिया था? மந்திரவாதி செய்வனை செய்து அவனை படுக்கையாக்கினது மட்டுமல்ல, तांत्रिक ने उसके ऊपर जादू टोना करके उसे इस बिस्तर पे सुला இவன் दिया। उतना நடக்கவே नहीं। மாட்டான், ஒருவரால் இவனை நடத்த முடியாது என்று சொல்லி மந்திரவாதிகள் சவால் விட்டு பேசினார்கள். सारे तांत्रिक बाबाओं ने चुनौती दिया था कि ये उठ के खड़ा नहीं हो सकता घर के। சவால் விட்டு அந்த மந்திரவாதிகள் மத்தியிலே, जिसने चुनौती दिया वो तांत्रिक के सामने, அந்த தேசத்து மத்தியிலே, उस देश के लोगों के सामने, அந்த சுற்று வட்டார மத்தியிலே, वो आसपास के लोगों के सामने, அந்த புறஜாதி ஜனங்கள் இருக்க மத்தியிலே वो अन्य जाति लोगों के बीच में கர்த்தர் அவனை நடமாட உதவி செய்தார். परमेश्वर ने उसे फिर से चलाया। அதே வாரத்திலே और उसी हफ्ते में பெதஸ்தா திருச்சபையில வந்து हमारे कलीसिया में आकर அவனும் அவனுடைய பெற்றோர்களும் சேர்ந்து சாட்சியை கொடுத்தார்கள். वो और उसके माता पिता आके उस जगह पे खड़े होकर गवाही दी। பல வருடங்களாக நடக்க முடியாத இருந்த அந்த சகோதரனை நடக்க வைத்த அதே தெய்வம் अनेक सालों से जो चल नहीं सकता था जिसे चलाया वो உங்க परमेश्वर। வாழ்க்கையில இதுவரையிலும் எது நடக்காமல் இருக்கிறதோ आपके जीवन में भी अभी तक जो नहीं हुआ है அந்த காரியங்களை நடத்தி காட்ட முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை. वो आपके जीवन में पूरा कर सकता है। वही यीशु मसीह का அதுதான் सामर्थ्य இயேசு है। கிறிஸ்துவுடைய அற்புதம். वही यीशु मसीह का चमत्कार है। கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. हाथ उठाकर बोलिए। இன்னும் கரங்களை உயர்த்தி और சொல்லுங்க. हाथ उठाकर बोलिए। அந்த இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. वो यीशु मसीह की जैसा अच्छा परमेश्वर कहीं नहीं அந்த देख தெய்வத்தை सकते। நீங்களும் நேசிக்கும் போது, वो परमेश्वर से आप भी प्रेम करते அந்த समय, தெய்வத்தை நீங்களும் நம்பும் போது, वो परमेश्वर पे आप भी भरोसा करते அந்த समय, சகோதரனுடைய வாழ்க்கையில செய்த அற்புதம் वो भाई के जीवन में जो अद्भुत कार्य किया உங்க था குடும்பத்திலே அவர் செய்ய வல்லமை உள்ளவராக वो இருக்கிறார். आपके जीवन में भी करने के लिए सामर्थित है। வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், प्रकाशित वाक्य
वाक्य में पढ़ते समय हम पढ़ सकते மரித்தேன் हैं, சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். मैं मर चुका लेकिन सर्वदा के लिए मैं जीवित हूं करके वो இயேசு कहता है। மரித்தது உண்மை. यीशु मसीह मरे वो सच है, மரித்து மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழும்பி लेकिन இருக்கிறார். मरकर तीसरे दिन वो जीवित उठा है। அந்த தேவன் நம் மத்தியில் இப்போது அசைவாடி और वो கொண்டிருக்கிறார். परमेश्वर आज भी हमारे बीच में उंडेलता रहता है। டாக்டர் ஒருவேளை சொல்லி இருக்கலாம், डॉक्टर ने कहा होगा एक இந்த बार, வியாதி உனக்கு இந்த வியாதியினால ஒருவேளை இது ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கும் என்று ஒருவேளை சொல்லி இருக்கலாம். इस बीमारी की वजह से हो सकता है तेरे शरीर में ऑपरेशन करना पड़े, மருந்து மாத்திரையினால சுகமாக்க முடியாத வியாதிகளாக இருக்கலாம். हो सकता है दवाइयों की वजह से कोई बीमारी आपके शरीर में चंगाई ना हो மனுஷர்கள் सके, கைவிடப்பட்ட வியாதிகளாக இருக்கலாம். मनुष्य का हाथ छोड़ा हुआ ऐसा कोई बीमारी हो, இயேசு அற்புதங்களை செய்கிறார். लेकिन यीशु मसीह उसके लिए भी अद्भुत कार्य कर எத்தனை सकता है। விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करेंगे? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? உங்களுடைய படிப்புல, आपके पढ़ाई में, உங்களுடைய எதிர்காலத்தில், आपके भविष्य में, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில், आपके आत्मिक जीवन में, உங்களுடைய சர்வ வியாதியில, आपके शारीरिक सारे कार्य में, உங்களுடைய கடன் பிரச்சனையில, आपके कर्ज के परेशानी में, எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், कोई भी परेशानी होने அவரை दो, மட்டும் நம்புங்க. सिर्फ वो परमेश्वर पे भरोसा அவரை रखें, மட்டும் நம்புங்க. सिर्फ वो परमेश्वर पे भरोसा रखें। கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. हाथ उठाकर बोलिए இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். हालेलुया। இன்று அநேகர்கள் என்ன செய்கிறான் தெரியுமா? आज अनेक लोग क्या करते हैं, மனுஷர்கள் மேல நம்பிக்கை வைத்து ஓடிட்டே இருக்கிறாங்க. वो मनुष्य के ऊपर भरोसा रख के भागते रहते हैं, மனுஷர்கள் மேல் தெய்வத்து மேல் நம்பிக்கை வைக்கிறது இல்ல. उन्हें परमेश्वर के ऊपर नहीं मनुष्य पे अधिक भरोसा होता அல்லேலூயா है। சொல்லுங்களேன். हालेलुया बोलिए। எங்களுடைய திருச்சபையில, मेरे कलीसिया में, எங்களுடைய திருச்சபை மக்கள் मेरे कलीसिया के जो लोग हैं நன்றாக ஜெபிக்கிறவங்க, वो बहुत अच्छा प्रार्थना करते हैं, நல்லா ஆராதிப்பாங்க. अच्छा आराधना करते हैं ஆண்டவருடைய சமூகத்துல परमेश्वर के सम्मुख में। எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், कोई भी परेशानी होने அது दो, ஆலயத்துல தான் கொண்டு வருவாங்க. वो सबसे पहला वो कलीसिया में लेके எந்த आते हैं। வியாதியா இருக்கட்டும், कोई भी बीमारी होने दो, எந்த கேஸ் பிரச்சனையா कोई இருக்கட்டும், भी केस का परेशानी होने दो, என்ன மனவேதனையா இருக்கட்டும், कोई भी मन की तकलीफ क्यों ना हो, ஆலயத்துல கொண்டு வருவாங்க. सबसे पहला वो कलीसिया में आता है। ஊழியக்காரன்ட்ட சொல்லுவாங்க, सेवक को बताया जाता பாஸ்டர் है, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. पासवान जी मेरे परिवार के लिए प्रार्थना करें। கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. हाथ उठाकर बोलिए இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். हालेलुया। உங்க பிரச்சனை எதுவா இருந்தா ஆலயத்துல கொண்டு வாங்க. आपके परेशानी जो भी हो पहला कलीसिया में உங்களுடைய आइए। பிரச்சனைகளை உங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரன்ட்ட சொல்லணும். आपके लिए परेशानी जो भी हो आपके सेवक के पास आपको सबसे पहला उसे बताना है। எபிரேயர் 13:17 நினைக்கிறாங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, इब्रानियों 13-17 लगता है, उसमें परमेश्वर ஊழியக்காரர்கள் कहता है சொல்கிறது உங்களுடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். आपके आत्मा के लिए जो जिम्मेदार है वो सेवक करके कहा गया है। ஊழியக்காரர் யாரு? सेवक कौन है? உங்களுடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவங்க. आपके आत्माओं के लिए एक जिम्मेदार इंसान है। அது வாசித்து பாருங்க. उसे एक बार पढ़कर देखिए। எபிரேயர் इब्रानियों का पुस्तक 13:17 13-17 पढ़ेंगे। अपने अगुओं की आज्ञा मानो और उनके अधीन रहो, क्योंकि वे उनके समान तुम्हारे प्राणों के लिए जागते रहते हैं, जिन्हें लेखा देना पड़ेगा। वे यह काम आनंद से करें, ना कि ठंडी सांस लेकर, क्योंकि इस दशा में तुम्हें कुछ लाभ नहीं। கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. हालेलुया இன்னும் சத்தமா சொல்லுங்க. हालेलुया। இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, यहाँ परमेश्वर का वचन कहता உங்களை है நடத்துகிறவர்கள் आपकी जो अगुवाइयों करता உங்களுடைய है, ஆத்துமாவுக்கு அவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். आपके लिए जो आत्मा के लिए जो जिम्मेदार है। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். हालेलुया। நம்முடைய ஆத்துமாவுக்கு யார் உத்தரவாதம் பண்ணுகிறார்? हमारे आत्मा के लिए जिम्मेदार कौन है? நமக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரங்க. हमारे लिए जो प्रार्थना करता है वो सेवक। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया बोलिए। இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். हालेलुया। இன்னும் சத்தமா சொல்லுங்க. और जोर से बोलिए। ஆண்டவருடைய சமூகத்துல परमेश्वर के सम्मुख में வேதம் சொல்கிறது, बाइबल कहता है, ஆமென், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, जो दर्द के साथ बोझ उठा रहे हो, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், आप सभी मेरे पास आओ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். मैं आपको विश्राम दूंगा। ஆமென். உங்க வருத்தத்தை, आपके जो बोझ हैं, உங்க பிரச்சனைய आपके तकलीफों को ஆலயத்துல கொண்டு வரணும். कलीसिया में सबसे पहला ஆலயத்துல கொண்டு வந்து कलीसिया में लाकर தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது परमेश्वर के सम्मुख में கர்த்தருடைய लेकर प्रार्थना வாழ்க்கையில करते அற்புதங்களை समय செய்வார். परमेश्वर आपके जीवन में अद्भुत कार्य ஆராதனை करेगा। விட்டுறக்கூடாது. आराधना को कभी नहीं छोड़ना है। உபவாசத்தை உபவாச கூட்டத்தை விட்டுறக்கூடாது. उपवास का और उपवास की प्रार्थना को कभी नहीं छोड़ना है। ஜெபத்தையும் நம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டுறக்கூடாது. प्रार्थना को और परमेश्वर के ऊपर के भरोसे को कभी नहीं
छोड़ना அதில் நம்ம है, உறுதியா இருக்கணும். उसमें हमें एकदम निडर होकर रहना है। கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हालेलुया, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். हालेलुया, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். हालेलुया। அன்றைய சமுத்தினுடைய திருச்சபையில हमारे कलीसिया में கடந்த நாட்கள்ல पिछले दिनों में அமே குழந்தை இல்லாம ஒரு சகோதரி, एक स्त्री थी, उन्हें बच्चे नहीं हो रहे थे। இப்ப இந்த கொரோனா காலங்களுக்கு பிற்பாடு தான் அந்த மீட்டிங் நான் வைக்கல. ये कोरोना के बाद ही हमने वो मीटिंग नहीं रखा, எல்லா மாதமும் மாத கடைசி नहीं तो उसके कोरोना के पहले हर महीने के आखिरी संडे पर ஈவினிங்ல ஒரு ஹீலிங் பிரே வச்சிருப்போம். हर संडे शाम के समय में वहाँ पे हीलिंग प्रेयर होता இந்த था। பகுதியில நிறைய மக்கள் வருவாங்க. इस विक्रोली के भाग से भी अनेक लोग उस விக்ரோலி, समय आते थे। காஞ்சுமார்க்கு, பாண்டு, विक्रोली, कांजुमार्ग, बांडू, தானா, கல்யாண், थाने, कल्याण से, டோம்பல், இந்த பகுதியில நிறைய மக்கள் வருவாங்க. डोंबिवली, इस सारे भाग से अनेक लोग आते थे। நிறையவர்கள் அற்புதங்களை பெற்று கடந்து சொல்லுவாங்க. अनेक लोगों ने उस जगह पे आके छुटकारा அந்த पाया है। கூட்டத்துல उस आराधना के बीच திடீர்னு சொல்லி में ஒரு குடும்பம் வந்துச்சு. अचानक एक परिवार आया था। ஆண்டவருடைய சமூகத்துல பாருங்களேன். परमेश्वर के सम्मुख में देखिए, ஆமே, ஆண்டவருடைய சமூகத்துல எத்தனையோ வருடங்களாக 7 வருடங்களுக்கு மேலாக குழந்தை இல்லை. 7 साल के ऊपर हो चुका है उनके विवाह को, लेकिन उन्हें बच्चे नहीं थे। அதனால அவருடைய வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை. उसकी वजह से उनके घर में शांति नहीं थी। ஆமே, அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. वो स्त्री के परिवार को एकदम अलग रखने जैसा हो गया था। பெற்றோர்களாக இருக்கட்டும், उनके माता पिता होने அவங்க दो, இருக்கிற வீடுகளா या இருக்கட்டும், उस जिस घर में वो रहते हैं वो होने दो, எந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிட்டு போக மாட்டாங்க. कोई भी फंक्शन में उन्हें लेके नहीं जाते। குழந்தை இல்லாதவங்கன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. किसके बच्चे नहीं हो रहे बोल के इन्हें अलग करके रखा गया था। ஆமா, எந்த காரியத்தை முன்ன நிப்பாட்ட மாட்டாங்க. वो कोई भी कार्य के लिए उन्हें आगे लाके खड़ा नहीं किया जाता। எதுக்கு யாரா வந்தா கூட கொஞ்சம் தள்ளி நின்னு சொல்லிடுவாங்க. अगर वो आगे आए तो भी उन्हें बोला जाता है कि तू जरा साइड में हो जा ரொம்ப करके। வருத்தப்பட்டாங்க. वो बहुत तकलीफ में ஒரு थी। நாள் மாத கடைசி, एक बार उस अंतिम महीने के ஒரு நாள் प्रार्थना மாத में, கடைசி ஆராதனையை கேள்விப்பட்டு एक बार वो महीने के अंतिम आराधना के அந்த बारे में இடத்துல सुनकर வந்தாங்க. उस जगह पर वो आए। ஜெப வேளையில் ஆவியானவர் அவரை தொட்டார். प्रार्थना के समय में पवित्र आत्मा ने उन्हें छुआ। ஜெப வேளையில் ஆவியானுடைய கரம் அவளை தொட்டது. प्रार्थना के समय में पवित्र आत्मा का हाथ ஒரு उनको சில छुआ। வாரங்களுக்குள்ளாகவே कुछ हफ्तों के अंदर ही தேவன் அற்புதங்களை செய்தார். परमेश्वर ने बड़े कार्य किया। ஆஸ்பத்திரியில போகும்போது சொன்ன ரிப்போர்ட் என்ன? अस्पताल में जाते समय रिपोर्ट क्या था? குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்க. जो अस्पताल में डॉक्टर ने कहा था कि आपके பல शरीर में कभी இடங்களும் बच्चे பல नहीं हो நாட்டு सकते। மருந்துகளும் பார்த்தாங்க. अनेक दवाई दिए उन्हें, எந்த விதமான ஒரு விடுதலையோ மாற்றங்களோ இல்ல. कोई भी तरीके का छुटकारा उनके जीवन में नहीं था। 7 வருடங்களுக்கு மேலாக குழந்தை இல்லாதிருந்த அந்த சகோதரிக்கு 7 सालों से अधिक हो चुका था वो स्त्री ஒன்றுக்கு को। பின்னாக ஒன்றாக 3 குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். 1 2 नहीं बल्कि 3 बच्चों को परमेश्वर ने देके उन्हें आशीष கரங்களை किया। உயர்த்தி சொல்லுங்களேன். हाथ उठाकर बोलिए, கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हाथ उठाकर बोलिए, கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हाथ उठाकर बोलिए। 1 சாமுவேல் पहला सामुएल का पुस्तक 1ஆம் அதிகாரம் 10 11 வசனங்களை வாசிக்கும் போது पहले अधिकार 10-11 पढ़ते समय அன்னாளுடைய वहाँ कहा வாழ்க்கையில गया है, தேவன் அற்புதங்களை செய்தார். अन्ना के जीवन में परमेश्वर ने अद्भुत कार्य அன்னா किया। தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் வந்து அன்னாள் கண்ணீர் வடித்து ஜெபித்தாள். अन्ना परमेश्वर के कलीसिया में आके आंसू बहा के रोने लगी। ஜெபங்களை கேட்கிறவர் ஆண்டவர். प्रार्थना को सुनने वाला वो परमेश्वर है। ஜெபத்தை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். वो प्रार्थना को कभी हाथ नहीं छोड़ता। ஜெபிக்கிறவங்க ஆண்டவர் கைவிடவே மாட்டார். प्रार्थना करने वालों का हाथ कभी नहीं छोड़ता। கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हाथ उठाकर बोलिए, இன்னும் சத்தமா हाँ சொல்லுங்களேன். जोर से நம்முடைய बोलिए। ஆண்டவர் நம்மட்ட என்ன விரும்புறார் தெரியுமா? हमारा परमेश्वर हमसे क्या चाहता है? ஜெபத்தை விரும்புகிறார். सिर्फ प्रार्थना को चाहता है। சங்கீதம் 65:2 படிங்க பாப்போம். भजन संगीत 65:2 पढ़ेंगे। हे प्रार्थना के सुनने वाले, ம். सब प्राणी तेरे ही पास आएंगे। ஆமென். கரங்களை வைத்து சொல்லுங்களேன். हालेलुया। ஆண்டவர் நம்மட்ட என்ன கேக்குறாரு? परमेश्वर हमसे क्या चाहता है? ஜெபத்தை கேக்குறாரு. सिर्फ प्रार्थना को चाहता ஜெபம் है। பண்ணுங்க. आप प्रार्थना करो। ஜெபத்தை கேக்குறாரு. हाँ वो प्रार्थना நீ चाहता है। ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணி பாருங்க. कलीसिया में आके प्रार्थना करके देख। அன்னாள் ஆலயத்துல வந்து தேவ சமூகத்துல அவ ஜெபம் பண்ணுனா अन्ना कलीसिया में आके परमेश्वर के அவ सम्मुख में வாழ்க்கையில प्रार्थना தேவன் करी। அற்புதங்களை செய்தார். उसके जीवन में परमेश्वर ने अद्भुत कार्य நீ किया। ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணி பாருங்க. तू परमेश्वर के कलीसिया में आके एक बार आंसू बहा के देख। தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். परमेश्वर तेरे जीवन में अद्भुत कार्य करेगा। நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது, तू परमेश्वर के ऊपर भरोसा रखते நீ समय, ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைக்கும்போது तू परमेश्वर के ऊपर विश्वास रखते உன்னுடைய समय ஜெபங்களை கர்த்தர் கேட்டு तेरे प्रार्थनाओं को உன்னுடைய परमेश्वर सुन के தோல்விகளை அத்தனை கர்த்தர் ஜெயமாக மாற்றுகிறார். तेरे सारे हार को परमेश्वर जीत में बदल देगा। கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हाथ उठाकर 1 बोलिए। சாமுவேல் 30ஆம் அதிகாரம் पहला सामुएल 30वां अधिकार 19வது வசனத்தை வாசிக்கும் போது 19वें वचन को
पढ़ते நீங்கள் समय எதை இழந்தீங்களோ आपने जो कुछ खोया है அத்தனையும் அவர் திருப்பி தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். उतना सभी वो आपको वापस देने के लिए सामर्थित है। எத்தனை பேர்கள் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? எத்தனை பேர்கள் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते ஒருவேளை நீ हैं? சமாதானத்தை இழந்தவர்களாக हो வந்திருக்கலாம், सकता है आपने अपने शांति को खो चुका மன हो நிம்மதியை இழந்தவர்களாக या வந்திருக்கலாம். मन की तकलीफ को आपने खो चुका हो। அல்லேலூயா சொல்லுங்களேன், हालेलुया। இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். பாஸ்டர், என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் நாங்க இழந்துட்டோம், पासवान मैंने सारे धन संपत्ति मेरा எங்க खो चुका। வருமானங்கள் எல்லாம் நாங்க இழந்துட்டோம், हमने हमारी पूरी कमाई को हमने எங்க गंवा சரத்தின் दिया। ஆரோக்கியங்கள் எல்லாம் இழந்துட்டோம். हमारे शरीर के सारे आरोग्य हमने खो ஆறு दिए। மணி நாட்கள் வீட்டுக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமாக வாழ்ந்தோம். शुरुआती दिनों में हमारे घर में बहुत खुशी और இப்ப அந்த आनंद से थे। சந்தோஷம் இல்ல, अभी वो आनंद नहीं है, எங்க வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல. हमारे घर में शांति नहीं है। ஒருவேளை நீ சோர்ந்து போனவனாக, हो सकता है आप एकदम दुखी हो ஒருவேளை चुके நீங்க हो சோர்ந்து போனவங்களாக या फिर दुखी हो चुकी हो, இந்த இடத்துல வந்திருக்கலாம். इस जगह पे आए होंगे। ஆண்டவர் சொல்லுகிறாரே, परमेश्वर कहता है நீ எதை எல்லாம் இழந்தாயோ तूने जो कुछ खोया है ஒன்று கூட குறை இல்லாம उसमें एक भी चीज कमी அத்தனை नहीं, திருப்பி தர அவர் வல்லமை உள்ள தேவனாக वो இருக்கிறார். सभी तुझे वापस देने के लिए वो सामर्थित है। விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் जो பண்ணுங்க. विश्वास करते हाथ उठा के परमेश्वर की स्तुति இன்னும் बोलिए சத்தமா சொல்லுங்களேன். और जोर से बोलिए ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया। ஜெபிக்க எனக்கு கற்று தாரும், ஜபமே எனது வாழ்வாய் மாற்றும். ஜெபிக்க எனக்கு கற்று தாரும், ஜபமே எனது வாழ்வாய் மாற்றும். திறப்பினின்றி ஜெபித்திட சுவரை நாங்கள் அடைத்திட, திறப்பினின்றி ஜெபித்திட சுவரை நாங்கள் அடைத்திட, சோண்டிடாமல் ஜெபித்திட சோதனையை ஜெயித்திட, சோண்டிடாமல் ஜெபித்திட சோதனையை ஜெயித்திட. ஜெபிக்க எனக்கு கற்று தாரும், ஜபமே எனது வாழ்வாய் மாற்றும். ஜெபிக்க எனக்கு கற்று தாரும், ஜபமே எனது வாழ்வாய் மாற்றும். அலையிலே சொல்லுங்களேன், हालेलुया बोलिए இன்னும் சத்தமா और சொல்லுங்க. जोर से बोलिए। அதே 1 சாமுவேல் वही पहले शामुएल में 30ஆம் அதிகாரம் 30वें अधिकार 4வது पर வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது आप चौथे वचन को அங்க पढ़कर ஆண்டவருடைய வார்த்தை देखिए, சொல்லுகிறது, वहाँ परमेश्वर का वचन தாவீது कहता है பலனில்லாமல் போக மட்டும் அழுதான். दाऊद इतना चिल्ला कर रोया कि उसके पास जरा भी बल ना था। ஆமென். நாளிலே சொல்லுங்களேன், हालेलुया இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். हालेलुया। வாசி கேட்போம். हम पढ़ेंगे ஆமென். நாளிலே சொல்லுங்களேன். हालेलुया। ஆண்டவருடைய சமூகத்துல परमेश्वर के இந்த समुख 1 சாம் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, यहाँ पहला शामुएल 30वां अधिकार और चौथे वचन को पढ़ते समय परमेश्वर कहता தாவீது है பலனில்லாமல் போக மட்டும் அவன் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. दाऊद इतना चिल्ला कर रोया कि उसके पास शक्ति ना रही। அல்லேலே சொல்லுங்களேன். हालेलुया। அழுகைக்கும் அழுகையின் ஜெபத்துக்கும் கண்ணீருக்கும் கண்ணீர் ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. जो आंसू के प्रार्थना है और आंसुओं को उत्तर देने वाला सिर्फ इकलौता परमेश्वर ही है। அவன் ஜெபித்தான், उसने प्रार्थना किया, அத்தனைத்தையும் वो जितना को जो खोया அவர் திருப்பி கொடுக்கிறார். सभी को वो वापस உங்களுடைய पाया। வாழ்க்கையில आपके जीवन में அவர் भी ஜெபத்தை விரும்புகிறார். परमेश्वर प्रार्थना को चाहता உங்களுடைய है, உபவாசத்தை அவர் விரும்புகிறார். आपके उपवास को वो चाहता உங்க है, விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். आपके विश्वास को वो चाहता உங்களுடைய है, நம்பிக்கை இன்னும் அதிகமாக அவர் எதிர்பார்க்கிறார். आपकी आशाओं को और बढ़ाना चाहता है। இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. हाँ, परमेश्वर का वचन कहता है। இரண்டாவதாக और दूसरी ஆமென், லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका लिखा पुस्तक ஆமென் 5ஆம் அதிகாரம் 5वां अधिकार 5வது வசனத்தை வாசிக்க 5वें वचन को हम पढ़ेंगे। லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका लिखा सुसमाचार 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். 5वां अधिकार 5वां वचन। ஆ. हे स्वामी, हमने सारी रात मेहनत की और कुछ ना पकड़ा, तो भी तेरे कहने से जाल डालूंगा।
ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया। இங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் यहाँ लूका लिखा सुसमाचार 5ஆம் அதிகாரம் 5वां अधिकार 5வது வசனத்தை வாசிக்கும் போது 5वें वचन पढ़ते ஆண்டவருடைய समय வார்த்தை சொல்லுகிறப்பட்டிருக்கிறது. परमेश्वर का वचन कहता அதற்கு है சீமோன், उसके लिए शमौन, ஐயரே, हे स्वामी இரவு முழுவதும் हमने सारी रात நாங்கள் பிரயாசப்பட்டும் मेहनत की ஒன்றும் அகப்படவில்லை, और कुछ ना पकड़ा, ஆகிலும் तो भी உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் तेरे என்றார். कहने से जाल डालूंगा करके वो कहता है। கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हाथ उठाकर हालेलुया बोलिए। இங்கு பேதுரு यहाँ पतरस உடைய தோல்விகளை கர்த்தர் ஜெயமாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். उसकी हार को हम यहाँ जीत में बदलते हुए देख रहे மனுஷன் हैं। मनुष्य जो है முகத்தை பார்க்கிறார், वो सिर्फ चेहरे को देख सकता है, தேவனோ लेकिन परमेश्वर இருதயத்தை பார்க்கிறார். हमारे हृदय को देखता है। சொல்லுங்க பாப்போம். बोलिए सभी एक बार, தேவன் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर मेरे हृदय को देखता है। எல்லாம் சொல்லுங்க. सभी बोलिए, இருதயத்துல கை வைங்க. अपने हृदय में एक बार हाथ எல்லாரும் கை रखिए, வைங்க. सभी हाथ रखिए, சொல்லுங்க. बोलिए என் ஆண்டவர் मेरा परमेश्वर என் இருதயத்தை பார்க்கிறார். मेरे हृदय को देखता है। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया। மனுஷன் முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், मनुष्य सिर्फ चेहरे को ही देख सकता தேவன் है, இருதயத்தை பார்க்கிறவர். लेकिन परमेश्वर अपने हृदय को இங்கு देखता லூக்கா है। எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது यहाँ लूका लिखे सुसमाचार में 5वें अधिकार में பேதுருடைய தோல்வியை கர்த்தர் பார்க்கிறார். यहाँ शमौन के हार को हम देख सकते हैं, அவன் இருதயம் உடைகிறதை அவர் பார்க்கிறார். उसके दिल को टूटने हम यहाँ देख सकते அவனுடைய हैं, துக்கத்தை அவர் பார்க்கிறார். उसके दुखी को हम यहाँ देख सकते हैं। அவர் என்ன சொன்னாரு? उसने क्या कहा? இந்த இடத்தை வலைய போடுன்னு சொன்னார். इस जगह पे तो फिर से जाल डाल करके उसने அப்ப कहा। என்ன சொன்னான் தெரியுமா? तो शिमोन ने क्या कहा? இரவெல்லாம் இந்த இடத்தை நான் வலைகளை போட்டேன், मैं पूरी रात इस जगह पे जाल डालता रहा, ஒன்றும் அகப்படவில்லை, लेकिन मुझे कुछ भी नहीं मिला, ஆகிலும் लेकिन फिर भी உம்முடைய வார்த்தையின்படியே आपकी आज्ञा की वजह நான் से வலைகளை போடுகிறேன் मैं என்றார். फिर से जाल डालता हूं करके उसने कहा। கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हालेलुया। இதுக்கு முன்ன உள்ளது அப்படியே விட்டுறீங்க. इसके पहले जो कुछ हुआ उसे அதான் छोड़ दीजिए। இரவெல்லாம் நான் வலைகளை போட்டேன். वही मैं पूरी रात जाल डाला। அவன் சொல்லுகிறான் மறுபடி, वो फिर से कहता உம்முடைய है வார்த்தையின்படியே நான் வலைகளை போடுகிறேன் என்றார். आपकी वचनों की वजह से मैं फिर से वो जाल डालता ஒரு हूं। மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, एक मनुष्य परमेश्वर की आज्ञा मानते ஒரு समय, மனிதன் கர்த்தருக்கு பயப்படும் போது एक मनुष्य परमेश्वर का डर मानते समय ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். आत्मिक का जो भी आशीर्वाद है परमेश्वर से देता है, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் और इस கொடுக்கிறார். धरती के आशीर्वादों को भी परमेश्वर देता என் है। நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் आप लोग मेरे नाम से जो कुछ அது मांगोगे நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று वो சொல்லுகிறார். सभी मैं आप लोगों को दिया करूंगा। யாருக்கு தெரியுமா? ये किसको पता है? யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் लिखा पुस्तक 1ஆம் அதிகாரம் पहला अधिकार 12வது வசனத்தை வாசிக்கும் போது 12वें वचन को हम पढ़ते என் समय நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ मेरे नाम के ऊपर जितने विश्वासी அத்தனை हैं பேர்கள் என்னுடைய பிள்ளைகளாகும்படி நான் அதிகாரத்தை वो सभी கொடுத்திருக்கிறேன். मेरे संतान होने के लिए मैं अधिकार देता हूं करके वो परमेश्वर कहता है। நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். हम सभी परमेश्वर के बच्चे हैं। கரங்களை வைத்து சொல்லுங்க. हाथ उठाकर बोलिए, எல்லாம் சொல்லுங்க, நாங்க இயேசுவோட பிள்ளைகள். बोलिए हम यीशु मसीह के बच्चे हैं। சொல்லுங்க, நான் இயேசுவோட பிள்ளை. बोलिए मैं यीशु मसीह का बच्चा हूँ। நாங்கள் எல்லாரும் இயேசுவோட பிள்ளை. हम सभी यीशु मसीह के बच्चे हैं। அந்த அதிகாரத்தை ஆண்டவர் वो கொடுத்திருக்கிறார். अधिकार को परमेश्वर ने हमें दिया है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆண்டவருடைய சமூகத்துல परमेश्वर के பேதுரு समुख பேதுரு கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்த அதே நேரத்துல परमेश्वर पतरस ने जैसे ही सिमोन ने जैसे परमेश्वर की आज्ञाओं को அவனுடைய माना, தோல்விகளை கர்த்தர் ஜெயமாக மாற்றினார். उसके हार को परमेश्वर ने जीत में बदल दिया। உங்களுடைய தோல்விகள் எதுவாக இருந்தாலும், आपका हार कोई भी चीज में होने ஒருவேளை दो, ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நீங்கள் ஒருவேளை தோல்வி அடைந்திருக்கலாம். हो सकता है आपके आत्मिक जीवन में आप हार चुके हो, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வேலையில, எந்த காரியத்திலே நீங்கள் தோல்வி அடைந்திருக்கிறீர்களோ, या आपके व्यापार में हो या काम में हो या कोई चीज में आप हार चुके இன்றைக்கு हो, உங்களுடைய தோல்விகளை கர்த்தர் ஜெயமாக மாற்றப் போகிறார். आज आपके हार को परमेश्वर जीत में बदलने वाला உங்க है। துக்கத்தை அவர் சந்தோஷமா மாற்றப் போகிறார். आपके दुखी को परमेश्वर खुशी में बदलने वाला உங்களுடைய है। கண்ணீரை கர்த்தர் இன்றைக்கு துடைக்கப் போகிறார். आपके आंसुओं को परमेश्वर आज पोंछने वाला है। கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. हाथ उठाकर बोलिए, இன்னும் சத்தமா और சொல்லுங்க. जोर से बोलिए, இன்னும் சத்தமா और சொல்லுங்க. जोर से बोलिए। ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். परमेश्वर की आज्ञाओं का हमें पालन करना है। ஊழியக்காரர்கள் மூலமா கொடுக்கிற அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியணும். सेवक के द्वारा जो बातें निकलती है उसका हमें आदर करना சபைக்கு है। நம்ம கீழ்ப்படியணும். इस कलीसिया का आज्ञा हमें पालन करना है। தெய்வத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். परमेश्वर के लिए हमें आज्ञा मानना है। அவருடைய
அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம उनके கீழ்ப்படியணும். वचनों का आज्ञा हमें मानना है, அவருக்கு பயந்து நம்ம நடக்கணும். परमेश्वर का एक डर कर हमें एक साथ चलना கரங்களை है। உயர்த்தி சொல்லுங்களேன். हालेलुया। ஒரு ஆராதனை கூட விடக்கூடாது. एक आराधना को भी हमें छोड़ना नहीं है। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया। ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता है 6 நாள் நீ வேலை செய், तू 6 दिन पूरा काम कर, 7ஆவது நாள், लेकिन 7वां दिन, 7ஆவது நாள் 7वां दिन அது கர்த்தரை ஆராதிக்கிற वो நாள். परमेश्वर की आराधना करने वाला दिन है। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया நான் बोलिए। ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதனை விட்டதே இல்லைன்னு சொல்ல மட்டும் கை தூக்குங்க. मैं एक भी संडे का आराधना छोड़ा नहीं हूँ, ऐसा बोलने वाले हाथ उठाइए। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया बोलिए। ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. परमेश्वर ने खुद कहा है। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया बोलिए। ஆமென். கடந்த நாட்கள் ஒரு சர்ச்சுக்கு போனோம். पिछले दिनों में हमें कलीसिया में गए थे। ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல பாஸ்டர் பிலிப்பு पास्टर फिलिप, அவங்க சர்ச்சுக்கு போகும்போது उनके कलीसिया में जाते அந்த समय வாசல்ல எழுதி வச்சிருக்காங்க. उन्होंने उस दरवाजे पे लिख के डाला है 10 கட்டளை அப்படி எழுதி வச்சிருக்காங்க. उस 10 आज्ञाओं को। उन्होंने मूसा को जो 10 आज्ञाएं दी थी उसे उन्होंने दरवाजे पे लिख के கரங்களை डाला உயர்த்தி है। சொல்லுங்களேன். हाथ उठाकर बोले 6 நாள் நீங்க வேலை செய்யுங்க, आप 6 दिन काम करें, 7வது நாள் लेकिन 7वां दिन அது பரிசுத்தமான நாள். वो एक पवित्र दिन है, நாம் அந்த நாளை பரிசுத்தமாக தெய்வத்தை और ஆராதிக்கணும். हमें भी उस दिन को पवित्र करके परमेश्वर की आराधना करना है। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया बोलिए। ஆராதனை நம்ம விடவே கூடாது. आराधना को हमें नहीं छोड़ना है। கர்த்தர் கொடுத்த அந்த பரிசுத்தமான நாளை விடக்கூடாது. परमेश्वर ने दिया वो उस पवित्र दिन को हमें नहीं छोड़ना है। உபவாச கூட்டங்களை விடக்கூடாது. उपवास के प्रार्थना को हमें नहीं छोड़ना है। இரவு கூட்டங்களை விடக்கூடாது. रात के समय के प्रार्थनाओं को नहीं छोड़ना है। நேரமேல எங்களுடைய சர்ச்சில் வெள்ளி சனி ஞாயிறு தான் கூட்டம். पहले सब हमारे कलीसिया में सिर्फ शुक्रवार, शनिवार और रविवार ही प्रार्थना होता மீதி था। உள்ள நாளெல்லாம் வெளியே கன்வென்ஷன் கூட்டங்கள் அந்த கூட்டங்களுக்கெல்லாம் அப்படி போவோம். बाकी के समय में बाहर कोई कन्वेंशन मीटिंग या हम वहीं चले जाते இப்ப थे। நான் சர்ச்சில் இருந்தாலும் இல்லைன்னாலும் 7 நாள் கூட்டங்களை अभी मैं வைத்திருக்கிறேன். चर्च कलीसिया में रहूं या ना रहूं, पूरी 7 दिन वहाँ 7 प्रार्थना நாள் होता है। கூட்டங்களும் மக்கள் வராங்க. 7 दिन प्रार्थना के लिए लोग आते हैं, 7ஆம் நாள் ஆராதனை ஆஸ்வாதமா और இருக்கிறது. 7वें दिन का आराधना परमेश्वर आशीष करके देता கரங்களை है। உயர்த்தி சொல்லுங்க. हाथ उठाकर बोलिए। அது மட்டுமல்ல, उतना ही नहीं, என்னுடைய ஊழியத்துடைய வளர்ச்சி, मेरे सेवकाई की बढ़ोतरी, சபையுடைய வளர்ச்சி, मेरा कलीसिया का जो बढ़ोतरी है, காலையில 11 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் சபைக்காக ஊழியக்காரனுக்காக தேசத்துக்காக மட்டும் ஒரு கொஞ்சம் பேர் சபையிலிருந்து செபிக்கிறாங்க. उसका कारण सिर्फ सुबह के समय 11 से 12 बजे तक कलीसिया के लिए और देश के लिए कुछ लोग वहाँ पे कलीसिया में प्रार्थना करते हैं। டெய்லி காலையில हर रोज सुबह 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சபையில தாய்மார்கள் சகோதரிகள் வருவாங்க. 1 घंटा उस कलीसिया में माताएं और बहनें आती हैं, அவங்க சபைக்காக செபிக்கிறாங்க, सिर्फ कलीसिया के लिए प्रार्थना करते हैं, ஊழியக்காரனுக்காக செபிக்கிறாங்க, सेवा के लिए प्रार्थना करते हैं, தேசத்துக்காக और செபிக்கிறாங்க. देश के लिए प्रार्थना करते அது हैं। ஆஸ்வாதமாக இருக்கிறது. वो बहुत आशीष भरा है। நீங்கள் செபித்து பாருங்க. आप लोग भी एक बार प्रार्थना உங்களுடைய करके देखें। தோல்விகள் எதுவா இருந்தாலும் ஜெயமா மாற்றுவார். आपका हार जो कुछ भी हो परमेश्वर उसे जीत में பேதுரு बदल வலைய देगा। போடுறான், पतरस ने जाल डाला, அவனால இழுக்க முடியல. उससे खींचा नहीं गया। இந்த இடத்துல इस जगह पर நீங்க ஜெபத்துல நீங்க எழும்பிட்டீங்கன்னா, आप प्रार्थना में उठ गए तो, உபவாசத்துல நீங்க எழும்பிட்டீங்கன்னா, आप उपवास में उठ गए तो, ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். हाथ उठाकर एक बार बोले। பேதுரு வலைய போட்டுட்டு पतरस जाल डालने के बाद இழுக்க முடியல. उससे खींचा नहीं गया। கைய தட்டி கூப்பிடுறான் எல்லாரையும், वो ताली बजा के सभी को बुलाता है, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே. थोड़ा मदद करो करके। நீங்க ஜெபம் பண்ணும்போது आप प्रार्थना करते வலை समय கிளியத்தக்கதான ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வருவார். जाल फटने तक के विश्वासियों को परमेश्वर इस कलीसिया இந்த में लाके சுற்று भरेगा। வட்டாரத்தில் இருக்கிற மக்களை கர்த்தர் கொண்டு வருவார். इस कलीसिया के आसपास के लोगों को இந்த परमेश्वर यहाँ தேசத்தில் लेके இருக்கிற மக்களை आएगा। கர்த்தர் கொண்டு வருவார். इस देश के लोगों को और यहाँ लेकर கரங்களை आएगा। உயர்த்தி சொல்லுங்களேன். हाथ उठाकर बोलिए। இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். பேதுரு வலைகளை போட்டான். पतरस ने जैसे ही जाल வலை डाला, கிளியத்தக்கதான மீன்கள் கிடைக்கப்பட்டது. जाल फटने तक के उतनी मछलियां उसमें இந்த थी। இடங்கள்ல கர்த்தர் அப்படியே கொண்டு நிரப்புவாராக. इस जगह को परमेश्वर उसी प्रकार लोगों से பேதுருடைய भरने वाला தோல்வியை है। ஜெயமாக மாற்றின தேவன் உங்களுடைய தோல்விகளை அவர் ஜெயமாக மாற்றுவாராக. पतरस की हार को किस प्रकार जीत में बदला उसी ये प्रकार तब हमारे हार को विश्वासी बदलेगा। करेंगे। कितने लोग विश्वास करते हैं? மூன்றாவதாக और तीसरा, யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना लिखा सुसमाचार 5ஆம் அதிகாரம், 5वां अधिकार, எல்லாரும் எடுங்க. सभी ले लीजिए। யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना लिखा सुसमाचार 5ஆம் அதிகாரம் 5वां अधिकार 5, 6. 5वां और 6वां वचन पढ़ेंगे। वहाँ एक मनुष्य था जो 38 वर्ष से बीमारी में पड़ा था। यीशु ने उससे पड़ा हुआ देखकर और यह जानकर कि वह बहुत दिनों से इस दशा में पड़ा है, उससे पूछा, क्या तू चंगा होना चाहता है? बीमार ने उससे उत्तर दिया, हे प्रभु, मेरे पास कोई मनुष्य नहीं कि
जब पानी हिलाया जाए तो मुझे कुंड में उतरे, परंतु मेरे पहुंचते पहुंचते दूसरा मुझसे पहले उतर जाता है। यीशु ने उससे कहा, उठ, अपनी खाट उठा और चल फिर। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। இங்க யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் यहाँ यूहन्ना लिखा सुसमाचार 5वां अधिकार 5ம் 6ம் வாசிக்கும் போது 5 और 6 वहां पढ़ते समय 38 வருஷமாய் 38 वर्ष से வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். बीमारी में पड़ा एक मनुष्य वहां पड़ा है। படுத்திருந்த அவனை நோக்கி, उसे परमेश्वर देखकर, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, उसे उस दशा में देखकर, அவன் வெகுகாலமாக வியாதிசன் என்று அறிந்து, वो बहुत दिनों से बीमार है करके परमेश्वर से जानकर அவனை நோக்கி, उसे देखकर, சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயே என்று तू கேட்டார். चंगाई होना चाहता है क्या करके அந்த परमेश्वर ने வசனங்களை पूछा। தொடர்ந்து வாசிக்கும் போது उस वचनों को लगातार पढ़ते समय பெரிய ஒரு விடுதலை அற்புதத்தை நாம் एक பார்க்கிறோம். बहुत बड़े छुटकारा को हम देख सकते हैं। எத்தனை வருஷம் வியாதி உள்ளவன் சொல்லுங்க பாப்போம். कितने साल से बीमार है वो? சத்தமா और சொல்லுங்களேன். जोर से बोलिए। 38 வருடங்களாக 38 वर्ष से வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான். बीमारी पड़ा एक मनुष्य उस जगह पर है। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया। ஒரு வருடமா இருக்கட்டும், 1 साल होने दो, ஒரு மாதமா இருக்கட்டும், 1 महीना होने दो, 38 வருடமா இருக்கட்டும், या 38 वर्ष होने दो, ஒருவேளை 50 வருடமா இருக்கிற வியாதியா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், या हो सकता है 50 साल से कोई बीमारी हो। இயேசுவை நீ விசுவாசித்தா आप यीशु मसीह पे विश्वास ஒரு करें तो நிமிடத்திலே தேவன் அற்புதங்களை செய்வார். उसे सिर्फ 1 मिनट काफी है वो இங்க चंगाई करने के 38 लिए। வருடமாக வியாதியா இருந்த அவனை இயேசு கண்டு, या 38 वर्ष में बीमारी में पड़ा उसे देखकर அவன்கிட்ட கேட்கிறான், நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறாரு. वो उससे पूछता है तू चंगा होना चाहता है क्या இன்னைக்கு करके। அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மகிட்ட கேட்டா எப்படி இருக்கும்? आज वैसा शब्द अगर हमसे पूछा तो कैसा எவ்வளவு लगेगा? பணங்களை செலவழிச்சிட்டோம், हमने कितना पैसा खर्च किया होगा, எங்க போய் சுகமாகல, कहाँ जाके भी चंगाई नहीं என்னென்னமோ मिला, பண்ணி பார்த்தோம், क्या क्या नहीं करके நம்ம देखे, வாழ்க்கையில ஒண்ணுமே ஆகல. लेकिन हमारे जीवन में कुछ भी இயேசு नहीं இன்னைக்கு हुआ। நம்ம தேடி வந்து, यीशु हमें आज ढूंढ நீ कर आके சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்ட எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். तू चंगाई होना चाहता है क्या करके இன்றைக்கு पूछे तो நீ कितना खुश होगा। விசுவாசிக்குமானா, अगर आप आज विश्वास உன் करें तो சரத்துல இப்போதே கர்த்தருடைய வல்லமை கடந்து வருகிறதை நான் உணர்கிறேன். आपके शरीर में एक अद्भुत कार्य होगा करके मैं महसूस உன்னுடைய करता हूँ। சரத்துடைய எலும்பு பகுதியில, आपके शरीर के हड्डियों நரம்பு में, பகுதியில, आपके शरीर के உன் नसों இருதய में, பகுதியில, आपके हृदय के भाग உன்னுடைய में, முழங்கால் பகுதியில, आपके घुटनों के बीच உன்னுடைய में, முதுகெலும்பு பகுதியில, आपके रीढ़ की हड्डी के உன்னுடைய पास, சரத்துக்குள் இருக்கிற ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற வியாதிகளுக்கு நேர கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். आपके शरीर के हर एक भाग में परमेश्वर का अद्भुत कार्य उतर कर आता है, मैं उसे கர்த்தருடைய देखता हूँ। சுகம் உங்களுக்குள் உண்டாகிறது. परमेश्वर की एक चंगाई आपके अंदर होने दो। எத்தனை பேர் कितने விசுவாசிக்கிறீங்க? लोग विश्वास करते हैं? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया बोलिए। ஆமென். நேவி ஹாஸ்பிடல் ஒன்னு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? आपको एक नेवी हॉस्पिटल पता है? குலபா. कोलाबा में एक नेवी कोलाबा हॉस्पिटल தானே? है। குலபா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया। வருடங்களுக்கு முன்பாக बहुत सालों के पहले ஆண்டவருடைய சமூகத்துல परमेश्वर के सम्मुख நான் में, பம்பை பகுதியில வந்த நேரத்துல मैं जब उस समय मैं मुंबई शहर में तभी पहला नया आया था, ஆண்டவருடைய சமூகத்துல परमेश्वर के सम्मुख में ஒரு பாஸ்டர் என்ன கூப்பிட வந்தாங்க ஜெபம் பண்ண. एक पासवान मुझे बुलाने आए थे प्रार्थना के लिए। எனக்கு ஹிந்தியும் தெரியாது, தெலுங்கு கன்னடம் தெரியாது. मुझे हिंदी नहीं आता है, तेलुगु नहीं आता है, कन्नड़ा भी नहीं आता है, கூப்பிட வந்த பாஸ்டருக்கு தமிழ் தெரியாது. और जो पासवान मुझे बुलाने आए उन्हें तमिल नहीं आता है। அவருடைய நிலைமை எப்படி இருக்கு, ஏன் நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். उनका और मेरा दोनों का हालत जरा सोच के देखिए। நான் சர்ச்சில் இருக்கும்போது என்ன கூப்பிட வந்தாங்க. मैं कलीसिया में रहते समय मुझे वो बुलाने आए। நான் எங்க போனாலும் என் கூட ஊழியத்துக்கு ஒரு 10 பேர் வருவாங்க, ஒரு 5 பேர் வருவாங்க. मैं जहाँ भी सेवकाई के लिए साथ जाऊं, मेरे साथ 10 या 5 जन होते ही हमेशा। திடீர்னு வந்து கூப்பிட்டானா என் கூட யாரும் வரல. वो अचानक मेरे पास आए तो मेरे साथ कोई भी नहीं था। அவர் என்ன சொல்றான்னு எனக்கும் தெரியல, நான் என்ன சொல்றேன்னு அவருக்கும் தெரியல. वो जो कह रहे वो मुझे भी नहीं समझ आ रहा है, और मैं जो कह रहा वो उन्हें भी समझ नहीं आ रहा है। எப்படியோ டாக்ஸில இருந்து நாங்க போறோம். कैसे भी हम टैक्सी में बैठ के चले गए, ஹாஸ்பிடல் பக்கம் வந்தாச்சு. हॉस्पिटल के बाजू में आ गए। ஹாஸ்பிடலும் பயங்கரமான और ஹாஸ்பிடல். वो हॉस्पिटल भी बहुत बड़ा है। அங்க எல்லாம் உள்ள எல்லாம் திடீர்னு போக முடியாது. वहाँ अंदर ऐसा अचानक नहीं जा सकते। அங்க போய் 4வது மாடியில போயாச்சு. वहाँ 4th फ्लोर में हम चले गए। அங்க போகும்போது சின்ன ஒரு ரூம்ல போறோம். वहाँ एक रूम में, छोटा सा रूम में जा रहे பாஸ்டர், हैं। பாஸ்டருடைய மனைவி, நான் 3 பேர் சேர்ந்து போறோம். पासवान और उनकी पत्नी और मैं, हम तीनों जन वहाँ जा அங்க रहे போகும்போது हैं। பெட்ல ஒரு சின்ன ஒரு 23 வயசான ஒரு வாலிப பிள்ளை
புள்ள படுத்து கிடக்குறான். एक 23 साल की एक जवान बच्ची उस बिस्तर पे लेटी हुई है। ஜீவன் உள்ள சாட்சி. ये एक जीवित परमेश्वर की गवाही है। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया। அங்க போய் என்ன செய்யணும், அந்த பாஸ்டர் நாங்க எல்லாம் அப்படி சேர்ல ஒன்னு சேர் உட்கார்ந்து இருக்கிறோம். तो हम सभी वहाँ चेयर में बैठे हुए हैं। அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கா, என்ன பேசிட்டு இருக்கான்னு எனக்கே தெரியாது. वो बच्ची से वो बात कर रहे हैं, क्या बात कर रहे हैं मुझे भी ஆனா नहीं நான் पता। ஜெபம் பண்ணி வேற ஒண்ணு சொல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறேன். तो लेकिन मुझे कुछ समझ नहीं आया तो मैं स्तुति बलि बोले ஆண்டவரே जा रहा था। ஸ்தோத்திரம், परमेश्वर स्तुति என்னை हो। எதுக்கா கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ये किसके लिए मुझे यहाँ लेके आए मुझे கை नहीं வைக்கும் पता। போது அற்புதம் செய்யுங்க, हाथ लगाते ही परमेश्वर अद्भुत कार्य करें, ஜெபிக்கும் போது அற்புதங்களை செய்யுங்க. प्रार्थना करते ही आप अद्भुत कार्य करें। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया। ஆண்டவருடைய சமூகம் கொஞ்ச நேரம் இருந்த உடனே कुछ समय के बाद அம்மே அந்த பாஸ்டர் சொன்னாங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. वो पासवान ने इशारों में कहा कि आप जरा प्रार्थना करो करके। ஆமே நான் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டேன், இந்த 23 வயசா இந்த பொண்ணை படுக்க வச்சு நம்ம ஜெபம் பண்ணவா? तो मैंने इशारा में पूछा कि जो सोई है इसे कैसा प्रार्थना करो அந்த करके। பிள்ளை படுத்து கிடந்துட்டு தான் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு பதில் கொடுக்கறாங்க. तो वो बच्ची भी बिस्तर में लेटे हुए वो भी जवाब देने लगे பெட்ஷீட் थे। போட்டிருக்காங்க, இடுப்புக்கு கீழே ஃபுல்லா பெட்ஷீட் போட்டிருக்காங்க. उन्होंने इस भाग के नीचे पूरा बेडशीट डाला हुआ था। அவங்களுடைய பாஷைகளை கொஞ்சம் என்ன புரிஞ்சிட்டு उनके भाषा में मुझे थोड़ा समझ गया। ரொம்ப நாளா ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. वो बहुत समय से हॉस्पिटल में है। டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லும்போது போக முடியல, ஏதாவது திடீர் இந்த லூஸ் மோஷனும் காய்ச்சல் வந்து அவங்கள தாக்குறது. जब डिस्चार्ज का समय आता है तो वो समय नहीं होता है क्योंकि कुछ ना कुछ लूज मोशन या कुछ ना कुछ बीमारी बढ़ जाती थी। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல तो परमेश्वर के सम्मुख में சரி நான் ஜெபம் பண்ணணும்னு எழும்புனா तो मैं प्रार्थना करूं बोल के मैं खड़ा हुआ। அப்பதான் பாக்குறேன் பின்னால ஒரு வீல் சேர் இருக்கு. तो मैं तभी देखा कि मेरे पीछे एक व्हील चेयर रखा हुआ है। வீல் சேர் எதுக்காக வைப்பாங்க? तो व्हील चेयर किसके लिए रखा जाता है? வீல் சேர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? व्हील चेयर किसके लिए यूज होता है? நடக்க जो चल नहीं सकता, நடக்க முடியாதவங்களுக்கு உதவிக்காகத்தான் வீல் சேர் जो வைப்பாங்க. चल नहीं सकते उनके सहायता के लिए व्हील चेयर रखा होता है। நான் கேட்டேன் இந்த வீல் சேர் யாருக்குள்ளன்னு तो கேட்டேன். इशारों में पूछा कि व्हील चेयर किसका என்ன है? கூட்டிட்டு வந்த பாசம் சொன்னார் இந்த பிள்ளைக்கு. तो वो जो पासवान ने भी कहा कि इस बच्ची का है நான் करके। கண்ணை மூடி அந்த பிள்ளைக்கு நேராக கைகளை வைக்கும் போது तो मैं उसके सर पे हाथ रखते ही ஆண்டவர் என்னிடத்துல பேசினார். परमेश्वर का वचन मेरे पास आया। உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்குள்ள நோக்கமே இதுதான். तुझे इस जगह पे लेके आने का एक मकसद ही यही था। அல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया। இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். हालेलुया। அவருடைய ஆண்டவருடைய சமூகத்துல परमेश्वर के सम्मुख में அவன் கீழே இறங்க சொன்னேன். मैंने उससे कहा कि तू नीचे उतर जा। அவன் எப்படி நடக்க முடியும், இறங்க முடியும்? तो उसे कैसा उतार सकते हैं? என்ன கூட்டிட்டு போன பாஸ்டர் அவங்க மனைவிட்ட சொன்னேன், तो मेरे जो पासवान ने लेके உங்களை गया उन्होंने கொஞ்சம் अपनी நடக்க पत्नी को வைங்களேன். कहा कि आप इसे जरा चलाइए, கொஞ்சம் நடக்க வைங்களேன். ऐसा जरा चलाइए। அப்போ அந்த என்ன கூட்டிட்டு போன பாஸ்டர் பயந்துட்டாரு. तो जो पासवान मुझे लेके गए वो डर गए அந்த நேவி ஹாஸ்பிடல் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான क्योंकि ஹாஸ்பிடல். बहुत बड़ा हॉस्पिटल है वो। நாங்க அங்க உள்ள போய் இருந்து பேசின சத்தம் கேட்ட உடனே அங்க வார்டில் இருக்கிற நர்சுகள் டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. हम जहाँ जो बात कर रहे थे वो आवाज सुन के बाजू के சொல்லுகிற नर्स और கேட்ட உடனே வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. डॉक्टर लोग सभी आ गए और वो कहने लगे कि ஆமென். चलो आप बाहर இல்ல जाओ எனக்கு ஒரு करके। 10 நிமிஷம் तो கொடுங்களேன். मैंने उनसे कहा कि मुझे அந்த सिर्फ 10 பாஸ்டர் मिनट மனைவிட்ட दीजिए। சொல்றேன், तो मैं वो पासवान की இந்த पत्नी பிள்ளை से எப்படியே कहा கொஞ்சம் நடக்க வைங்கள, இப்ப நடக்க போறா. ये बच्ची चलने वाली है जरा इसे प्लीज चलाइए என்ன करके। கூட்டிட்டு போறவங்களுக்கு அந்த அளவுல விசுவாசம் இருக்கிறதோ என்னமோ தெரியாது, அவங்க பயந்துட்டாங்க. जो मुझे लेके गए उन्हें उतना विश्वास था कि नहीं मुझे नहीं पता क्योंकि वो ஆனா डर நான் चुके थे। சொல்லுகிறத கேட்டு அந்த பாஸ்டர் அவங்க மனைவி ரெண்டு பேரும் என்ன செய்ய தோள்ல கைய போட்டு கொஞ்சம் நடக்க வச்சாங்க. तो मेरे बातों सुन के वो पासवान और उनकी पत्नी वो बच्ची को अपने कंधे पे रख के उसे ரெண்டு चलाने கால் लगे। அப்படி இழுத்துட்டே போற தவிர நடக்க முடியல. वो चल नहीं पा रही है पर वो उसे घसीट के लेके जा रहे हैं सिर्फ। நம்ம கேமரா எல்லாம் ஆன்ல இருக்கு. सारा कैमरा वहाँ पे ऑन அங்க है। இருக்கிற எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. वहाँ पे सभी लोग वहाँ भाग कर आ गए। எல்லாரும் தடை பண்றாங்க. सभी लोग रुका रहे வெளிய हैं। போன்னு சொல்றாங்க. आप लोग बाहर जाओ करके என்ன वो कह रहे கூட்டிட்டு हैं। போன பாஸ்டர் அவங்களே என்னட்ட டென்ஷன் ஆயிட்டாங்க. वो पासवान जो मुझे लेके गए वो भी टेंशन में आ ரெண்டு गए। ரவுண்ட் நடந்துட்டு என்ன செய்ய நடக்க முடியல. 2 राउंड गए लेकिन कुछ नहीं हुआ। மூணா தடவை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்துட்டு तीसरे राउंड में परमेश्वर के पास प्रार्थना करके என் தேவனுடைய கரம் அந்த பிள்ளை மேல தொடட்டுன்னு சொல்லி கால்ல கை வைத்த உடனே उसके पैरों में हाथ रख के परमेश्वर आपका सामर्थ्य यहाँ उतरे அவள் करके நடக்க मैंने कहते ही ஆரம்பித்தாள். वो चलना शुरू करी। கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். खाली हाथ பல बजा के जाइए। வருடங்களாக நடக்க முடியாத அவளை கர்த்தர் நடக்க வைத்தார். अनेक सालों से जो नहीं चल सकती थी परमेश्वर ने நம்ம उसे चलाया। பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். हमने प्रचार किया होगा। இயேசு அற்புதங்களை செய்தார். यीशु अद्भुत कार्य करता ஒரு है கூட்ட करके ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். एक झुंड लोगों ने उसे रोक टोक किया। நாங்களும் பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். हमने भी प्रचार किया ஆனா था। அன்றைக்கு தான் நாங்கள் அது நேரடியாக நாங்கள் பார்த்த சாட்சி என்னன்னா उस दिन ही हमने जो सामने देखा பல गवाही वो क्या வருடங்களா था। நடக்க முடியாத அந்த பிள்ளை நடந்து अनेक सालों से जो बच्ची नहीं चल सकती என்ன थी वो चल நாலாவது के மாடிந்து கீழே
கீழே கேட்ல கொண்டு விடுறாங்க. मुझे चौथे मंजिल से नीचे அங்க गेट இருக்கிற तक आके ஸ்டாஃப்கள், நர்சுகள், அங்க இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து என்ன வழி அனுப்ப கீழே வராங்க. वहाँ के सारे डॉक्टर नर्स जो लोगों ने रोक टोक किया सब लोग ने मुझे गेट तक छोड़ने के लिए आए थे। அந்த நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துல எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண யாரும் இல்ல. उस दिन भी मुझे ट्रांसलेशन करने के लिए कोई नहीं था। என்ன கூட்டிட்டு போன பாஸ்டர் அந்த இடத்துல 2 சர்ச் ஓபன் பண்ணிட்டார். और जो पासवान मुझे लेके गए थे वो पासवान उस वजह से 2 चर्च ओपन कर लिए। கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. हाँ, ताली बजा के जरा கரங்களை बोलिए, உயர்த்தி हाथ சொல்லுங்க. उठा के जरा बोलिए, இன்னும் சத்தமா சொல்லுங்க. और जोर से बोलिए। அந்த பெதஸ்தா குளத்தின் கரையிலே கடந்து வந்த இயேசு, वो बेथेस्दा के तालाब में आया हुआ यीशु இந்த இரவு வேளையில கர்த்தர் உங்களுக்கு நேரா கடந்து வருகிறார். इस रात के समय में आपके पास भी உங்களை आता है। பார்த்தாண்டர் கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா இது கேட்கிறார். आपको देखकर भी वो यही पूछता है, आप चंगा होना चाहते हो அவன் क्या? சுகமாக விரும்புகிறான் என்று சொன்ன உடனே அதே நேரத்தில் அவன் எழும்பி நடந்தான் என்று उसने பார்க்கிறோம். जैसे ही कहा कि वो चंगा होना चाहता है करके उससे இன்றைக்கு तुरंत கர்த்தர் चलने உங்களுடைய लगा। வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். आज परमेश्वर हमारे जीवन में अद्भुत कार्य करने உங்களுடைய वाला है। கட்டுகள் அவுக்கப்பட போகிறது. आपके बंधनों को परमेश्वर खोलने वाला நீங்கள் है। எந்த கட்டுகள்னாலே உங்களுடைய சரங்கள் கட்டுகள் எல்லாம் தேவன் உடைத்து நொறுக்கி போட போகிறார். आपके शरीर के सारे बंधनों को खोल के चकनाचूर करने वाला है। ஒருவேளை பிசாசினால் நீங்கள் हो கட்டப்பட்டிருக்கலாம், सकता है शैतान की वजह से आप बंधे पड़े हो, செய்வனால் या கட்டப்பட்டிருக்கலாம். तांत्रिक की वजह से आप बंधे पड़े हो। உங்களுடைய சரத்துக்குள் இருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலை கொடுக்க போகிறார். आपके शरीर के सभी बंधनों से परमेश्वर आज छुटकारा எத்தனை देने பேர் वाला है। விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करेंगे? எல்லாரும் எழும்பி நிப்பாங்க. हम सभी खड़े हो जाएंगे, எல்லாரும் எழும்பி हम सभी खड़े हो जाएंगे, எல்லாரும் எழும்பி நிக்க सभी போறாங்க. खड़े होकर ஒரு 5 நிமிடம் ஆண்டவரை சோதரிக்க एक போகிறோம். 5 मिनट के लिए हम परमेश्वर की स्तुति எல்லாரும் करेंगे। ஆண்டவருடைய சமூகத்துல सभी परमेश्वर के सम्मुख எல்லாரும் में உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி சோதரம் பண்ண अपने போகிறீங்க. आवाज को उठा के எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல सभी परमेश्वर के அப்படியே सम्मुख எல்லாரும் में கொஞ்சம் முன்னால வாங்களே. सभी लोग जरा आगे आ எல்லாரும் जाइए, கொஞ்சம் முன்னால வாங்க. सभी थोड़ा थोड़ा आगे आ ஆண்டவருடைய जाइए। சமூகத்துல परमेश्वर के सम्मुख में எல்லாரும் உங்களுடைய கரங்களை அப்படியே உயர்த்துங்க. अपने हाथों को वैसे उठाएंगे, எல்லாரும் உங்களுடைய கரங்களை அப்படியே सभी உயர்த்துங்க. अपने हाथों को वैसे उठाएंगे। ஆண்டவருடைய வல்லமை இன்று இறங்க போகிறது. परमेश्वर का सामर्थ्य उतरने ஆண்டவருடைய वाला है। பிரசன்னம் இன்று இறங்க போகிறது. परमेश्वर का सामर्थ्य उतरने குமாரன் वाला விடுதலை है। ஆக்கினால் மெய்யான விடுதலை. पुत्र ने अगर आपको छुटकारा दिया இன்றைக்கு वो உங்களுடைய निरंतर का கட்டுகளிலிருந்து छुटकारा। கர்த்தர் விடுதலை ஆக்க போகிறார். आज आपके बंधनों से परमेश्वर आपको எல்லாரும் छुटकारा ஆண்டவருடைய देने वाला சமூகத்துல है। सभी परमेश्वर के ஜெபத்தை सम्मुख கேட்கிற में ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். प्रार्थना को सुनने वाला परमेश्वर நீங்கள் यहाँ आया ஜெபிக்கும் போது है। ஒரு வல்லமை உங்கள் மேல் கடந்து வர आप போகிறது. प्रार्थना करोगे तो आपके ऊपर एक எல்லாரும் सामर्थ्य கரங்களை அப்படி उतरेगा। உயர்த்திக்கிடுங்க. सभी अपने हाथों को उठा எல்லாரும் உங்களுடைய लीजिए, கரங்களை உயர்த்திக்கிடுங்க. सभी अपने हाथों को उठा உங்களுடைய लीजिए, சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை சோதரம் பண்ண போறீங்க. अपने आवाजों को उठा के परमेश्वर की स्तुति எல்லாரும் ஆண்டவரை बोलिए, சோதரம் பண்ண सभी போகிறீங்க. परमेश्वर की स्तुति बोलिए, எல்லாரும் ஆண்டவரை சோதரம் பண்ண सभी போறீங்க. परमेश्वर की स्तुति करने वाले இயேசுவின் हैं। கரம் உங்களை தொடுகிறது. यीशु मसीह का हाथ आपको छू रहा இயேசுவின் है, வல்லமை உங்களை தொடுகிறது. यीशु का सामर्थ्य आपको छू உங்களுடைய रहा है। போராட்டங்கள் உங்களை விட்டு வெளியேறுகிறத பார்க்கிறேன். चाहे कुछ ना बंधन आपसे दूर जा रहा है, உங்களுடைய मैं देख रहा கட்டுகள் हूँ। உங்களுக்கு விட்டு ஆண்டவர் உங்களுடைய கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. आपके बंधनों को परमेश्वर खोलने वाला है। எல்லாரும் உங்களுடைய கரங்களை தட்டி தேவனை துதிங்க. सभी ताली बजा के जरा परमेश्वर की महिमा கரங்களை தட்டி करेंगे। தேவனை துதிங்க. ताली बजा के परमेश्वर की ஒரு महिमा விஷயம் करेंगे। கரங்களை தட்டி தேவனை एक துதிங்க. समय के लिए ताली बजा के உங்களுடைய परमेश्वर की துக்கத்தை महिमा करेंगे। சந்தோஷமாக மாற்ற போகிறார். आपकी दुखी को परमेश्वर खुशी में உங்களுடைய बदलने वाला துக்கத்தை है। சந்தோஷமா மாற்ற போகிறார். आपकी दुखी को खुशी में बदलने वाला உங்களுடைய है। நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். आपकी आशा कभी भी नहीं टूटेगी। பேதுருடைய தோல்வியை ஜெயமாக மாற்றின ஆண்டவர், पतरस के हार को जीत में बदला हुआ परमेश्वर, 38 வருடமாக இருக்கிற வியாதிசனை சுகமாக்கின ஆண்டவர் 38 वर्ष बीमारी में पड़े हुए இந்த व्यक्ति இரவு को வேளையில் உங்களை चंगाई किया தேடி வருகிறதை परमेश्वर। பார்க்கிறேன். आज आपको चंगाई करने உங்களுடைய आया சரத்து है। மேல் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. आपके शरीर के ऊपर परमेश्वर की सामर्थ उतर போராட்டங்கள் रही உங்களை है। விட்டு மாறுகிறது. आपके तकलीफ आपसे दूर हो எல்லாரும் रहा है। கரங்களை தட்டி தேவனை துதிங்க. सभी ताली बजा के परमेश्वर की महिमा கரங்களை தட்டி करें। தேவனை துதிங்க. ताली बजा के परमेश्वर की महिमा கரங்களை தட்டி करें। தேவனை துதிங்க. ताली बजा के महिमा करें। இயேசுவின் வல்லமை, यीशु मसीह का सामर्थ, இயேசுவின் கூப்பிடுங்க. यीशु करके बुलाइए, இயேசுவின் கூப்பிடுங்க. यीशु करके बुलाइए, இயேசுவின் கூப்பிடுங்க. यीशु करके बुलाइए, இயேசுவே, यीशु இயேசுவே, यीशु இயேசுவே, यीशु என்னை சுகமாக்கும் என்று சொல்லுங்க. मुझे चंगाई करो करके இயேசுவே, என்னை बोलिए, சுகமாக்கும் என்று சொல்லுங்க. यीशु मुझे चंगाई करो करके அநேகருடைய சரத்தில் बोलिए। ஆண்டவருடைய வல்லமை இறங்குறதை பார்க்கிறேன். परमेश्वर का सामर्थ उतर कर आ அநேகர்களை रहा है। கர்த்தர் சுகமாக்குறதை பார்க்கிறேன். अनेक लोगों को वो चंगाई कर रहा அநேகர்களை है, விடுதலை வருகிறதை अनेक பார்க்கிறேன். लोगों को चंगाई कर रहा है। ஆண்டவருடைய கிருபை இறங்கி வருகிறதை परमेश्वर பார்க்கிறேன். की करुणा उतर कर आ रही है, मैं देख எல்லாரும் रहा हूँ। ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. सभी परमेश्वर की स्तुति करेंगे। நன்றி ஆண்டவரே, धन्यवाद प्रभु, நன்றி அப்பா, धन्यवाद प्रभु, நன்றி. धन्यवाद।